Hey guys, today I am going to show you how to prepare a kara paniyaram by using இட்லி தோசை பேட்டர். ஓகேங்களா? ஸோ இட்லி தோசை பேட்டர் தண்ணி கலக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு மெயினாக கரெக்டான அளவு போட்டுக்கோங்க. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பீட்ரூட், கொஞ்சம் கேரட், பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், சில்லிஸ், அதுக்கப்புறம் ஆனியன், வேறு நீங்கள் பன்னீர், ஈவன் துருவின ப்ரோக்கோலி ஆர் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் அது மாதிரி பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கூட போடலாங்க. லைட்டாக ஒரு 2-3 இலையை மட்டும் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதுவும் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அதே நேரத்தில் உப்பும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மெயினாக ஜீரகம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கிட்டு உப்பு செக் பண்ணி அந்த பேட்டரை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. பணியார பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் எண்ணெய் அல்லது கீ உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுட்டு நல்லா சூடானதும் அரை அல்லது 3/4 குழி ஊற்றிட்டு அதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஸோ ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் பெரட்டி போட்டிங்கன்னா அந்த சைடும் வந்துடும். ஸோ 2 சைடும் லைட் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அதை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கார பணியாரம் ரெடி. ஸோ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன்னா ஜஸ்ட்டு 1 மினிட்டுக்கும் கம்மியாக தாங்க எடுத்துக்கும், குயிக்காகவே ரெடி ஆயிரும். ஸோ இந்த கார பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இட்லி தோசை பேட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதிலே செய்யலாம். ஸோ இதே இட்லி தோசை பேட்டரில் இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கார பணியாரம் கோகோனட் சட்னி, மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி எல்லா கூடயுமே காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ கோகோனட் சட்னி செய்ய தெரியாதவங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு நான் சொல்லி காட்டுறேன். தெரியுன்றவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. அடுத்த பேட்ச் நான் போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் கீ விட்டும் செகண்ட் பேட்ச் வந்து ஆயில் போட்டும் செஞ்சுக்கிறேன். ஸோ அகெயின் அந்த மாவு போட்டுக்கிறேன். மாவு போட்டுட்டு அஸ் யூஸ்வல் முதல் செஞ்ச மாதிரியே தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? 3/4 குழி தான் ஊற்றுறேன் பாருங்கள், ஃபுல்லாக ஊற்றலை. ஸோ அதே மாதிரி எப்போயுமே ஃபுல்லாக ஊற்றாதீங்க, அது ஃபுல்லாகி வெளியில் நிரம்பி வந்துடும். கோகோனட் சட்னி, கோகோனட், பொட்டுக்கடலை, பூண்டு, உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவும் கருவேப்பிலை. நான் எப்போயுமே சட்னியில் கருவேப்பிலை சேர்த்துப்பேன், ஏன்னா தாளித்து போட்டோம்னா பசங்க எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. ஸோ எப்போயுமே சட்னியில் நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துப்பேன். இன்னைக்கு கொத்தமல்லி இல்லாதனால ஒன்லி கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக ஒரு கை நிலக்கடலை பருப்பு, வறுத்த கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பில் சேர்த்து இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் போட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான கார பணியாரம் வித் கோகோனட் சட்னி இட் இஸ் ரெடி டு சர்வ். ஸோ ஏர்லி மார்னிங்கில் எப்போ பாரு இட்லி தோசையே செய்யாமல் அந்த மாவை யூஸ் பண்ணியே பசங்களுக்கு டேஸ்டியான, ஹெல்த்தியான, அதே நேரத்தில் ஃபட்டாஃபட்டாக நமக்கு ரொம்ப வேலை இல்லாமல் ஈஸியான கார பணியாரம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.